பி ரவிக்குமார்னு. நான் கேஜிஎஃப் சிட்டி பிஜேபி செக்ரட்டரி போஸ்ட்டில் இருக்கிறேன். இப்போ இந்த முனிசிபாலிட்டிக்கு நான் வந்திருக்கிறது காரணம் என்னன்னாக்கா, இந்த முனிசிபாலிட்டியில் வந்து நிறைய ஊழல் நடந்திருக்கிறதுக்காக பப்ளிக்கில் எங்கே பார்த்தாலும் கேஜிஎஃப் முனிசிபாலிட்டியில் நிறைய ஊழல் நடந்திருக்குது. அதுக்கு தட்டி கேட்கறதுக்கு யாரும் ஆளுங்க இல்லை. அது அவங்கவுங்க வந்துட்டு அது ஒரு வியாபாரமாக பண்ணின்னு இருக்கிறாங்க முனிசிபாலிட்டியில் அப்படின்னு. இந்த ஊர் எம்எல்ஏவுக்கும் அந்த முனிசிபாலிட்டி பற்றி ஒரு அக்கறை இல்லாத, பொறுப்பு இல்லாத, சும்மாவே லைட்டு போட்டுட்டேன், தெருவெல்லாம் ரோடு போட்டுட்டேன். ரோடு லைட்டு எடுத்து முனிசிபாலிட்டினாவே இப்போ இந்த கேஜிஎஃப்பில் வந்துட்டு ரோடு லைட்டு காவா இது தவிர வேறு எதுவும் இல்லை, வேறு எதுவும் சாதனை பண்ணுறதுக்கு இல்லை. இப்போ வந்துட்டு என்ன இருக்குதுனாக்கா, நம்ம கேஜிஎஃப்பில் எம்எல்ஏ இருந்துட்டு டேக்ஸ் வந்து முனிசிபாலிட்டிக்கு 14 கோடி ரூபாய் வந்து சேர்ந்துருக்குதுன்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு காங்கிரஸ் பெரிய பிரமுகர் போன வாரம்லாம் நியூஸில் சொல்லிட்டு இருக்காரு. இது மாதிரி 14 கோடி ரூபாய் வந்திருக்குது முனிசிபாலிட்டிக்கு எம்எல்ஏ இருந்துட்டு. அது வந்துட்டு எம்எல்ஏ கேட்டுக்கிட்டு 4.5 கோடி ரூபாய் லைட்டிங்க்கு செலவு பண்ணிட்டுருக்குறோம். மிச்சம் இருக்கிற ரூபாயெல்லாம் மீதி எதுக்கும் உபயோகப்படுத்திருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்குதுங்க. அப்புறமேட்டு இப்போ இருக்கிற முனிசிபாலிட்டி வந்து நம்ம கேஜிஎஃப்பில் ஒரு தலித் லீடர் சொல்லியிருந்த மாதிரி இது ராபர்ட்சன்பேட்டு முனிசிபாலிட்டியில் ஜிஜி முனிசிபாலிட்டின்னு பேர் வைக்கலாம்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் சூழ்நிலை பேர் பட்டிருக்குது. அதாவது நம்ம அன்பரசன் சொல்லியிருந்ததுனால இது கோவிந்தகோடா முனிசிபாலிட்டியா இல்லை தங்கவேல் ராபர்ட்சன்பேட்டை முனிசிபாலிட்டியான்றதுக்கு ஒரு விடையே கிடைக்காமல் இருக்குதுன்றது இன்றைக்கி கேஜிஎஃப் பூராவும் இதே பேச்சுட்டு எங்கே பார்த்தாலும் முனிசிபாலிட்டியில் இந்த மாதிரி நிறையா ஊழல் நடந்துருக்குது, அது கேட்க இல்லைன்னு. நாங்கள் வந்துட்டு கேஜிஎஃப்பில் பிஜேபி பேரண்ட் பார்ட்டி கமிட்டி இருக்கோம். எங்களுக்கு இன்றைக்கி இந்த போஸ்ட்டில் வந்து இந்த அளவுக்கு பேசுறதுக்கு ஒரு தகுதியை கொடுத்துருக்குது வந்து நம்மளுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்னாலும் தங்கவேலுக்கு ஏழை எளிய மக்கள் முற்பட்டு தலைவர்னு திரு ஒய் சம்திங் அவர் மூலிமா எங்களுக்கு இந்த பதவி கொடுத்து, அவர் போன மாதமே கூட நம்ம பேரண்ட் பாடிக்காரர்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு சொன்னார், நீங்கள்லாம் பதவி வாங்கிட்டு வீட்டில் உட்காந்து இருக்கக்கூடாது, எங்கெங்கே இந்த மாதிரி அநியாயங்கள் நடக்குது அங்கெல்லாம் போட்டு தட்டி கேட்குறது தான் உங்களுடைய பவர், உங்களுக்கு அந்த பவர் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு சூச்சனை கொடுத்தாரு. சரி நாங்களும் சரி அதெல்லாம் போஸ்டிங் இருக்குது, இன்றைக்கி அங்கங்கே போட்டு நாங்கள் இந்த மாதிரி பிஜேபியிலேருந்து வந்திருக்கிறோம், எங்களுக்கு இது பண்ண அந்த மாதிரி எந்த ஒரு பிஜேபி தலைவனும் போய் கேட்டு சரித்திரம் கிடையாது. இன்றைக்கி இதே மாதிரி இப்போ இருக்கிற தங்கவேல் சூழ்நிலை பார்த்தாக்கா இதே மாதிரி விட்டுருந்தாக்கா தங்கவேல் ஒருபாடு போகிறதில்ல. அதனால் இதெல்லாம் தட்டி கேட்கணும்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் சொன்ன மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணி சொல்லிட்டு பேரன்பாடி காரியாலாம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த முதல் கட்டமாக இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இன்றைக்கி நம்மளுடைய ராபர்ட்சன்பேட்டை சிட்டி முனிசிபாலிட்டியுடைய கமிஷனர் பவன்குமாருக்கு ஒரு ஆக்ட் போட்டிருக்கேன், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு. இது எதிர்க்க நான் டீட்டெயில் கேட்டிருக்கேன்னு சொன்னாக்கா, எம்எல்ஏ இருந்து 14 கோடி ரூபாய் முனிசிபாலிட்டிக்கு வந்து இன்றைக்கி தங்கவேல் பூரா ஒரே பேச்சு இருக்குது. அந்த 14 கோடி எந்த இதுக்காக திட்டத்துக்காக நீ உபயோகப்படுத்திருக்கிற அது நீ எனக்கு கரெக்டாக டீட்டெயில் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த 2024-25 வருஷத்துக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு எந்தெந்த ஸ்கீம்லேருந்து எவ்வளோ வந்திருக்குது, நீ எதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கிற அந்த டீட்டெயிலும் கொடுத்துருக்கணும், கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். மற்றபடி இனி நாங்கள் வந்து வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இந்த முனிசிபாலிட்டியில் இருக்கிற ஊழல்களையும் அக்கிரமத்துகளையும் நம்ம பார்த்துன்னு இருக்கிறதுக்கு இல்லை. அதனால் நீ இந்த முனிசிபாலிட்டியில் வந்த பங்குங்களையும் முனிசிபாலிட்டியுடைய இது சேவைங்க எந்தெந்த வார்டில் என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கிறேன், நீ இந்த டீட்டெயிலாம் எங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி இந்த ஆக்டிவிட்டி அப்ளை பண்ணியிருக்கிறேன். இது மேற்கொண்டு நான் இதுக்கு தகுந்த விட கிடைக்கல, உத்தரவாதம் கொடுக்கல கமிஷன்னாக்கா ஸ்டேட் பிரசிடென்ட்டு விஜயேந்திராவுக்கும் நான் சொல்லி தங்கவேல் இந்த மாதிரி ஆயின் இருக்குதுன்னு விஜயேந்திராவுக்கும் போவேன், டிஸ்ட்ரிக்ட் கமிட்டிக்கு கொடுப்பேன். தங்கவேல் இந்த மாதிரி அன்றைக்கி நம்ம பிஜேபி தலைவர்கள்லாம் போட்டு இதுக்கான உங்களுடைய தலைமையில் என்ன போராட்டம் நடத்தணும், இதுக்கு என்ன விடை கிடைக்கிறதுக்கு என்ன வழி தரணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய தலைமையில் நாங்கள் போராட்டம் நடத்தணும். சரி எல்லாத்துக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த மீடியா சார்பாக அந்த தெரிவித்துக்கிறோம். ஆரம்பிக்கலாங்களா? தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.